இப்பொழுது நீ என்னை பார்த்திருக்கின்றாய், அதுவே போதும். உன் புதிய வாழ்க்கையின் தொடக்கம் இது. நீ சோதனை காலத்தில் நல்ல நல்ல முடிவுகளை எல்லாம் எதிர்பார்த்து நின்றாய். இந்த பிரச்சனை தீரும், மாறிவிடும் என்று எதிர்நோக்கி காத்திருந்தாய். பழைய காலங்களை நினைத்து துக்கப்பட்டு கொண்டும் இருந்தாய். வாழ்க்கை இப்படி பின்னால் நம்மை இழுக்கின்றதே என்று பல முறை மனம் நொந்து போயிருந்தாய். ஆனால் இப்பொழுது இதை கேள், உன் சோதனை காலம் முடிவடைந்து விட்டது. நீ வெற்றி பெறக்கூடிய நேரத்தில் நீ இப்பொழுது நுழைந்திருக்கின்றாய். அத்தனை சோதனைகளும் உன்னை வடிவமைக்க நடந்த பயிற்சிதான். புதுமையான ஜீவன் வாழ இப்பொழுது தயாராகி இருக்கின்றது. வாழ்க்கை எல்லோருக்கும் சமமாக அமைவதில்லை. ஒவ்வொருவருக்கும் நேரம் வந்தால் அதிசயம் நடக்கின்றது. நீ செய்த நல்லதை உலகம் மறந்தாலும் இந்த ஆறுமுகன் மறப்பது கிடையாது. தடைகள் வந்தாலும் முயற்சிக்காத நாள் இல்லை. நீ எல்லா முயற்சிகளையும் செய்திருக்கின்றாய். அதனால்தான் வெற்றி உன்னை தேடி இப்பொழுது வரப்போகின்றது. விழுந்ததற்கு முன்னால் பறப்பதற்கான ரகசியம் தெரியாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த ரகசியம் உன்னிடம் வந்து சேர்ந்திருக்கின்றது. தோல்வி என்பது எல்லாம் ஒரு முடிவே அல்ல, அது ஒரு தற்காலிகமான நிலை. ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு புதிய திசையை உனக்கு காட்டிக்கொண்டு இருக்கின்றது. நான் முயற்சி செய்கின்றேன், ஆனால் என்னால் முடிவது இல்லை என்று கவலைப்படாதே. ஒவ்வொரு முயற்சியும் இனி உனக்கு வெற்றிதான் கொடுக்கும். அடையாளத்தை நான் உனக்கு காண்பிப்பேன். பெரிய வெற்றிக்கு நீ இப்பொழுது தயாராகி விட்டாய். எத்தனை முறை எவ்வளவு தோல்விகளை அவமானங்களை நீ சந்தித்திருப்பாய். தடைகள் உனக்கு எத்தனை முறை உன்னை தள்ளிவிட்டிருக்கின்றது. அத்தனை முறையும் நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருந்தேன். சிலர் செய்த தவறுகளையும் சிலர் உனக்கு இழைத்த கேடுகளையும் இன்றளவும் நீயும் மனதிற்குள் மன்னிக்க முடியாத நிலை இருப்பதால் மனமானது உனக்கு அமைதியை இழந்து காணப்படுகின்றது. அப்படி மனமானது அமைதியை இழந்து இருப்பதால் தான் உனக்கான விஷயங்களில் நீ ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் அந்த மனதை நீ சீராகவும் தெளிவாகவும் அமைதியாகவும் வைக்க வேண்டுமானால் மன்னிக்க வேண்டிய விஷயங்களை மன்னித்தாக வேண்டும். மறக்க வேண்டிய சில விஷயங்களை மறந்தாக வேண்டும். மன்னிக்கவும் முடியாமல் மறக்கவும் முடியாமல் உனக்கே நீ தண்டனை கொடுத்து கொள்ளாதே. பிறர் செய்த தவறுக்கு நீ ஏன் தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய்? அவர்கள் அதையெல்லாம் மறந்து அவர்களுடைய வழியை பார்க்க சென்று விட்டார்கள். நீயோ அவர்களை நினைத்து உன் வழிக்கு வராமல் நீ இருக்கின்றாய். கோபம் அனைத்துமே உன்னுடைய வெற்றியை தள்ளி போடக்கூடியவை. மனதை அமைதியாக்கி லேசாக்கி வைத்து கொள்வாயானால் வெற்றி உன்னை தேடி வரும். தியானம் செய்ய வேண்டும் வெற்றி அணுக. ஆனால் அந்த தியானம் செய்ய வேண்டுமானால் மனதிற்கு அமைதி நிலை வர வேண்டும். அதற்கு முயற்சியை எடுக்கக்கூட உனக்குள் ஒரு தைரியம் இருக்க வேண்டும். காலை நேரம்தான் பசுமையை பார்க்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் தினமும் எழுந்து கண்களை மூடி இந்த முருகனை நினைத்துக்கொள். உன் வாழ்க்கையை பசுமை எட்டி பார்க்கும், செழிப்பாகும் உன் வாழ்க்கை. மனதில் தெளிவையும் உன் வாழ்விற்கான நல்வழியும் பிறந்துவிடும். உன் வாழ்க்கையை நானே வழிநடத்த விரும்புகின்றேன். நீ வாழ்கின்ற வாழ்க்கை எளிதானது அல்ல. நீ என்னை நம்புகின்றாய், அப்பொழுது அது எளிதாக மாறுகின்றது. இது போதும். நீ ஆறுமுகனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால், மனதில் என்னை நினைத்தால் போதும், உன் வாழ்க்கையை நான் உன்வசமாக்கி விடுவேன். சந்தர்ப்பத்தை வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். ஆனால் காத்திருப்பவர்களுக்கு முருகன் நான் அவர்களை காத்து நிற்கின்றேன். நல்லதை விரைவில் கேட்க நினைத்தால், அடைய நினைத்தால் இறைவனுடைய தருணம் அது சரியான நேரத்தில் தான் வரும் என்ற நம்பிக்கையும் உடனேயே இருக்க வேண்டும். நீ யாரோடு வாழ்கின்றாய் என்பதை கவனி. நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய உறவுகள் இருந்தால்தான் வாழ்வின் பாதை சிறப்பாகும். உனக்கு ஒரு ஊக்கத்தையும் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடியவர்கள் உன்னுடன் இருந்தால்தான் அவர்கள் நேர்மறையானவர்கள். எதிர்மறையானவர்களுடைய எண்ணமோ அவர்களுடைய செயல்களோ உன்னை பாதிக்காத வகையில் நீ பார்த்துக்கொள். பிறருடைய சொற்களும் செயல்களும் உன்னை பாதிக்காதவாறு நீ பார்த்துக்கொள். வீண் வருத்தங்களை எல்லாம் விடுவித்து விடு. உன்னிடம் இருந்து அவற்றை தூர தள்ளி வைத்து விடு. நேற்று நடந்ததை நினைத்து இன்று அழ வேண்டாம். இன்றைய வாழ்வும் நாளைய வாழ்வும் உன்னிடம்தான் இருக்கின்றது.
உன்னுடைய திறமையை மதித்து அதை வளர்க்க கற்றுக்கொள். வீணானவைகளுக்கு நேரத்தை ஒதுக்காதே. அவர்கள் நேரத்தை எடுக்க பார்த்தாலும் உன் கவனத்தை இறைவனின் மீது செலுத்து. இறைவன் பார்த்து கொள்வான் அனைத்தையும். வெளி உலகம் உன்னை குறை கூறினாலும் உன்னுடைய உள்மனம் என்ன உன்னை நினைக்கின்றது, உன் செயல்களை என்ன நினைக்கின்றது என்பதின் மீது நீ கவனத்தைவே அதன் வழி செல். மன அழுத்தத்தை எல்லாம் அடக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை உனக்குள் நீ உருவாக்கிக்கொள். மன்னித்து விடு முருகா என்று தினமும் மனதிற்குள் ஆறுதலையும் அறிவையும் மன்னித்து விடு முருகா என்று நீ சொல்லும் பொழுது உன் மனமானது ஒரு ஆறுதலையும் அறிவையும் அமைதியையும் பெறுகின்றது. நீ கேட்கக்கூடிய இந்த மன்னிப்பு உன் மனதிற்கு ஒரு நல்ல ஆறுதலை கொடுக்கும். தவறு செய்து விட்டோமே என்று அந்த குற்றத்தின் பின்னணியிலேயே சுழன்று கொண்டு இருக்காமல், இல்லை நாம் செய்தது தவறாகி விட்டதா என்று மனதிற்குள்ளேயே குழப்பிக்கொண்டு இருக்காமல், தவறான பாதையில் செல்கின்றோமா சரியான பாதையில் செல்கின்றோமா என்ற தடுமாற்றத்தோடு இருக்காமல், எது நடந்தாலும் முருகா நீ பார்த்துக்கொள், நான் செய்தது எதுவாக இருந்தாலும் தவறாக இருந்தால் மன்னித்து விடு என்று மனமாற சொல்லிவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ தொடங்கு. எதை இழந்தோம் என்று சிந்தித்து கொண்டு இருக்காதே. இனிமேல் எதையெல்லாம் நீ பெற வேண்டும் என்பதில் தெளிவாகு. பிந்தைய வாழ்க்கை முந்தையதை விட மேம்பட்டதாக தான் இருக்கும். இது ஆறுமுகனின் வாக்கு. நான் இப்பொழுது புதிய வாழ்க்கையை உனக்காக தொடங்குகின்றேன். அதற்கான சுப முன்னறிவிப்பு தான் இன்று நான் உன்னை தேடி வந்திருப்பது. மிக பெரிய வெற்றியை நீ பெறப்போகின்றாய். நீ எல்லா நல்ல விஷயங்களையும் இனி நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். எதையும் எதிர்பார்க்காமல் வாழ்வதுதான் நிம்மதியை கொடுக்கும் என்று நான் சொல்லி இருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது மாற்றத்தின் அறிகுறி உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகின்றது. எல்லா நன்மைகளையும் நீ தாராளமாக எதிர்பார்க்கலாம். உன்னுடைய வாழ்வில் சுப சமாசாரம் அனைத்துமே நடக்கும் நேரம் இது. முதலாவதாக உன் மனதில் அமைதி பிறக்கும் நேரம் இது. நீ செய்யும் செயல்களில் உனக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் நேரம் இது. எது நடந்தாலும் நன்மைக்கு என்று எல்லா நிகழ்வுகளையும் பக்குவத்தோடு ஏற்றுக்கொள்ளும் நேரம் இது. பிறருக்கும் உதவ வேண்டும் என்று நீ மனமாற எண்ணக்கூடிய நேரம் இது. நாம் என்னென்ன தவறுகள் செய்தோம், இனிமேல் அதை செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நீ எண்ணக்கூடிய நேரம் இது. நாம் என்னென்ன நன்மைகளை செய்தோம் என்று நினைத்து பார்த்து மகிழக்கூடிய நேரம் இது. இப்பொழுது இந்த அற்புதமான நேரம், இந்த ஆறுமுகனுடைய அருள் வாக்கு உன்னுடைய செவிகளில் கேட்கின்றது. அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நலமாக தான் அமையும். உனக்காக நான் அதிர்ஷ்டத்தை உன்னுடைய வீட்டு வாசலில் கொண்டு வந்து சேர்த்து விட்டேன். அதை பற்றி கொண்டு இறைவனுடைய துணையோடு உன் வாழ்க்கையை நீ நலமாக சௌக்கியமாக வாழ்வாய். நல்லது நடக்கும்.